ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஒரு vlog வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் வந்து வந்தவாசிக்கு போகிறோம். அங்கே போய் என்ன பண்ணுறோம், எதுக்கு போகிறோன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய காஸ்டியூம் வந்து நான் உள்ள காஸ்டியூம் போட்டிருக்கேன், மேலே வந்து நான் வந்து பர்தா போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எதுக்குமா போகிறோம் வந்தவாசிக்கு? உருஸ் வந்து உருஸ் வந்து அங்கே நடக்குதான். ஸோ அதுக்காக தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். நான் யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் மம்மியும் தான் போகிறோம். பஸ்ஸில் தான் போகிறோம். ஆய் காட்டுறாங்க. இந்த இவங்க தான் வந்து எங்கள் மம்மி. நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாவே வந்து வேறு யாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் ப்ராங்க் வீடியோ பார்த்துட்டு அவங்க தான் எங்கள் மம்மி நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கிடையாது. அவங்க வந்து எனக்கு 2வது மம்மி. என்னை பெற்று வளர்த்தது எல்லாமே இவங்க தான் எங்கள் அம்மா. சரிங்களா? நிறையா பேர் வந்து கேட்டுருந்தீங்க, இவங்களும் அவங்க அம்மா இல்லை அவங்கள அம்மா அப்படின்ட்டு. அவங்களும் எனக்கு அம்மா தான், இவங்களும் எனக்கு அம்மா தான். ஸோ அவ்வளோதான். போகலாமா? போகலாம். ரெடியா? ரெடி. ஓகே கைஸ், வாங்க போகலாம். கிளம்பிட்டோம். மா, நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாங்கி தாங்க. சின்ன வயசுல எது கேட்டாலும் வாங்கி தருவீங்க. வாங்கி தரேன். இப்போ எது கேட்டாலும் இல்லைன்றீங்க. காசு இல்லை. கட்ட ஓரம்போ நீ கட்டப்பை எடு. நான் எடுக்க மாட்டேன். கட்டப்பை வெயிட்டே இல்லை. இப்போ கட்டப்பை தூக்குறதுக்கு இங்கே சண்டை. யாருங்கன்னா இங்கே ஒரு ஹேண்ட்பேக்கை கொடுத்துட்டாங்க மாட்ட சொல்லி. இதை கட்டப்பையும் நான் ஒரு பக்கம் தூக்கின்னு வரணுமா? ஐயோ, ஃபோர்ஸ் கொடுத்துன்னு வரீங்க. இவங்க அப்படியே வீடியோ ஆன் பண்ண உடனே இவங்க மாறிடுறாங்க. இவ்வளோ நேரம் கட்டப்பையை தூக்குனாங்க. அழகா இருக்கிறீங்கம்மா. சரி போ. தூக்குமா, பாதி தூரம் வந்துருது. ஏன் கணக்கு பாதி தூரம் நானு, பாதி தூரம் அவங்களும். நாங்கள் மெயின் ரோடுக்கு நடந்து போய் டெம்போ ஏறிட்டோம். டெம்போனா இங்கே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பாண்டிச்சேரியில் இந்த ஷேர் பண்ணி போவாங்கல்ல, ஆட்டோ, அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் போயிட்டு இருந்தோம். போயிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம். மக்கள்லாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமா. இன்னும் எவ்வளோ நேரமா? 4 மணி நேரம் இருக்குது. இன்னும் நாங்கள் 4 மணி நேரம் நேரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. எப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றினாங்களோ அதுலேருந்தே ஒரே தொல்லையாக இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதை விட ஒரு விஷயம், பஸ் ஸ்டாண்ட் எப்படி இது பார்க்குறீங்களா? காட்டு. அங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ சேரும் சகதியுமா. நான் வர்றப்போ காலெலாம் சேர் ஆயிடுச்சு. 4 மூட்டை மண்ணி எடுத்துன்னு வந்து போடு. கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அம்மா கிட்ட சண்டை போட்டு நான் ஜன்னல் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா வெயிலே இல்லை, ஒரு மாதிரி க்ளவுடியாக சூப்பராக இருந்துச்சு, மழை வர மாதிரியே. அப்படியே காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ஜன்னல் சீட்டில் உட்காந்ததுக்கும் செம்ம டஸ்ட்டு. அதனால் ஃபுல்லாக மூஞ்சை வந்து கட்டிக்கிட்டேன் ஷாலை வச்சு. செம்ம தூக்கம். ஏன்னா முன்னாடி நாள் நாங்கள் ஈவெண்ட் போயிட்டு வந்து கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. அம்மா ஊருக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால உடனே கிளம்பிட்டேன். அதனால் செம்ம தூக்கம். அப்படியே அம்மா மேலே தூங்கி விழுந்தேன். ரொம்ப டயர்டாக வேறு ஆயிடுச்சா. அப்படியே தூங்கிட்டே போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி படுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆச்சு. சரி நான் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்து பார்த்தா சரி ஊருக்கு வந்துட்டுருக்கோன்னு நினச்சி பார்த்தா பாதி தூரம் கூட வரலை. பார்த்தா பின்னாடி இருக்கிற வண்டி கூட முன்னாடி போயிட்டுருக்கு. ஒரு டிவிஎஸ் வண்டி கூட அவ்வளோ ஸ்லோவாக, ஒரு மாட்டு வண்டியை விட பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப டென்ஷன் ஆச்சு. நானும் எங்கள் அம்மாவும் அதை தான் பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம். தலைவலி, உடம்பு வலி எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, எப்படா ஊருக்கு போகணுன்னு. நாங்கள் வந்துட்டோம். கார் பார்க்கிங். நாங்கள் கார்லலாம் வரல, பஸ்ஸில் வந்தோம். அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் உள்ள போகலாம்.
நான் இந்த தர்காவுக்கு வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதுவும் எங்கள் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து தான் ஆகணும், ரிலேட்டிவ் எல்லோரும் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்தாச்சு. ரொம்பவே செம்மையாக கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்தா செம்ம ரஷ். எங்கேருந்து தான் வந்திருக்காங்கன்னே சுத்தமாக தெரியல. ஒருவேளை எனக்கு தான் இதெல்லாம் புதுசாக இருக்கானோ எனக்கு தெரியல. நான் வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பாரு திரும்பி ஃபேமிலிலாம் வர்றது சரியான கூட்டம்டா அப்பா. அப்புறம் நாங்கள் உள்ளே வந்து பார்த்தா செம்ம ரஷ்ஷு. அதை வந்து சுத்த சொன்னாங்க. நம்ம மனசில் ஏதாவது வேண்டிக்கிட்டு இத்தனை சுற்றணும் நம்ம மனசில் நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை. இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாஜி அம்மான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, அவங்க தான் வந்து அக்கா தங்கச்சி அவங்கள வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அம்மாஜி அம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அங்கே செம்ம மழை வந்துடுச்சு. யாராலுமே அங்கே நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு. அங்கே மழை பெஞ்சு உட்காரவே முடியல யாராலையும். அப்புறம் சைடில் ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் தர்கா போயிருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ண முடியல, செம்ம மழை. அப்புறம் அந்த காற்றுலாம் அடித்து செம்ம மழை. அதனால் அங்கே எதுவும் ஸ்டே பண்ண முடியல. ஓப்பன் பிளேஸில் ஸ்டே பண்ணோம், அதனால் பண்ண முடியலங்க. அதனால் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து வயசில் எங்கள் மாமா வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், எதுவும் கோச்சிக்காதீங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி தூங்கிடும். இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டு மார்னிங் வீட்டுக்கு போகிற மாதிரி பாண்டிச்சேரி போகணும் மார்னிங்கு. ஸோ அதையும் நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல் தான் கைஸ், குட் நைட். செம்மையாக விளையாடிட்டு இருந்தோம் எல்லாருமே. இவங்களாம் தான் என் அத்தை பையன் மாமா பையன் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இது ஸ்பீடு போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ யாரும் ரொம்ப சிரிக்காதீங்க, அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா டான்ஸ்லாம் ஆடி முடிச்சு தூங்கியாச்சு. ஸோ காலையில் தான் நான் அந்த கிளிப் எடுத்த பஸ் ஏறிட்டேன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் ஏறிட்டோமா. ஸோ அதனால தான் நாங்கள் வந்ததில் ஆட் பண்ண முடியல. என் மூஞ்சை பற்றி தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. தூங்கி ஏஞ்சி ப்ரெஷ் பண்ணி அப்படியே வந்துட்டேன். பஸ் ஏறிட்டோம். ஸோ அதனால தான் என் ஃபேஸ் அப்படி இருக்கும். கொஞ்சம் ரொம்பவே டயர்டு. ஏன்னா நாங்கள் நைட்டு தூங்குனதே ரொம்ப லேட்டாக தான் தூங்கணும். டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு 2:30 மணி அப்படி தான் தூங்கணும். மூஞ்சி பாருங்கள் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். எங்கள் அம்மா பாருங்கள் தூங்கிக்கிட்டே வராங்க உக்காந்துக்கிட்டு. நாங்கள் பாண்டிச்சேரி வந்துட்டோம். ஸோ நிறைய கிளிப் எடுக்க முடியல, நல்லா தூங்கியாச்சு பஸ்ஸில். ஏன்னா மார்னிங் எங்கள் அம்மா குரல் மூஞ்சி எல்லாமே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் குளிக்கலை. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலைல ஒரு 4:30க்குலாம் எழுப்பி விட்டாங்க. அதனால் சீக்கிரமாக கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்னும் நிறைய கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சேன். நாங்கள் வந்து நைட் அங்கே ஸ்டே பண்ணுறத பிளானு. ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் தூங்கக்கூடாது. அதனால் என்னென்ன ஃபன்லாம் நடக்குது அதெல்லாம் காமிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே செம்ம மழை, செம்ம காற்று. அதனால் அங்கே இருக்கவே முடியல. அதனால் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங்கே நல்லா சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது குரல் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கணும். அங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ எல்லாமே என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகேவா? டாட்டா. இத்துடன் விடை பெறுகிறேன்.